அதிமுக கடந்த தேர்தலின் போது அறிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஏ.ஜி. கஜேந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போலூரில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக, தேமுதிக ஆகிய இரு கட்சிகளின் கூட்டணி தொண்டர்களின் கூட்டணி, மக்களின் கூட்டணி. இந்த கூட்டணி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என வெற்றி கூட்டணி என்று தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் ஆரணியில் பட்டுப்பூங்கா அமைக்கப்படும், ஆரணியில் நெல் கொள்முதல் நிலையம், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து சிலர் ஏமாந்து போயுள்ள சூழ்நிலையில் ஏமாந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என கனிமொழி தெரிவித்துள்ளார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவாக திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தென்காசி நகர பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய கனிமொழி, நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் உண்மைக்கும் பொய்க்குமான தேர்தல் என பேசிய அவர், பாஜக எந்த வாக்குறுதிகள் கொடுத்தாலும் நிறைவேற்றாது. அப்படிப்பட்ட பாஜகவுடன் சிலர் கூட்டணி வைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி ஏமாறுபவர்களை நம்பி வாக்கு செலுத்தினால் அந்த வாக்கு வீணாகிவிடும் என்று தெரிவித்து, வாரத்தில் 7 நாள் தமிழகம் வருகை தரும் பிரதமர் 8வது நாள் இருந்தால் அப்போதும் வருகை தருவார் என கிண்டலாக பேசினார். தொடர்ந்து பேசிய கனிமொழி, தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதற்கும் அண்ணாமலை திமுக தான் காரணம் என கூறுவார் என்று விமர்சித்து பேசினார். சமூக நீதி பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் திருமாவளவனை அமைச்சராக்குவாரா என்று நாங்குநேரியில் பிரச்சாரம் செய்த நடிகர் சிங்கமுத்து கேள்வி எழுப்பினார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து இரவு நாங்குநேரி தொகுதியில் பிரபல நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து பிரச்சாரம் செய்தார். அப்போது அம்மாவின் ஆட்சியில் திட்டங்கள் பெண்களை முன்னிறுத்தியே வகுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. பெண்களுக்காக அம்மா கொண்டு வந்த பல திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளது. அம்மா போற்றிய பெண்களுக்கு தற்போது தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்தார். மேலும் சமூக நீதி பேசும் முதலமைச்சர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனையோ அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினரையோ அமைச்சராக்குவாரா என திமுகவினரை கடுமையாக சாடி பேசிய சிங்கமுத்து அங்கு நின்று பெண்களிடம் இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் ஆம்பூர் பைபாஸ் சாலை, நேதாஜி சாலை, கஸ்பா பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய மன்சூர் அலிகான், திமுக அரசு முஸ்லிம்களை ஏமாற்றி ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கிறது என்றும், திமுகவிற்கு தைரியமில்லை, நான் தைரியமானவன், எதை கொடுத்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தான் என்று பேசினார். மக்களாக்கி நீங்கள் தனக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள், உங்களுக்கு நான் வேலைக்காரனாய் இருப்பேன் என்றும், நான் நடுநிலையானவன், அடிப்படை மதவாதத்திற்கு எதிரானவன் என்றும் பேசினார். கச்சத்தீவு பிரச்சினை வெளிவந்துவிட்டது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க இனி முடியாது. காங்கிரசும் திமுகவும் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் என ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசின் சாதனைகளை சொல்வதா, மாநில திமுக அரசின் வேதனைகளை மக்கள் மத்தியில் சொல்வதா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஏழை எளிய மக்களின் மீது சுமையை ஏற்றிய அரசுதான் திமுக அரசு என்று குற்றம் சாட்டி பரப்புரை மேற்கொண்டார். திமுக, காங்கிரஸ் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க நினைத்தால் மீனவர்கள் ஏமாற தயாராக இல்லை. இனியும் நீங்கள் மீனவ நண்பர்களை ஏமாற்ற முடியாது. அவர்கள் ஏமாளிகள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற கூட்டணியாக எங்களது கூட்டணி செயல்படும் என்ற உறுதியை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவன் என்ற முறையிலே என்னால் குறிப்பிட முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.